ஹலோ தினேஷ், இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் சீக்கிரம் வந்துடுறீங்களா? சார், என்ன சார் டெய்லி இப்படியே சொல்லிட்டு இருக்கீங்க சார்? இல்லை தினேஷ், கொஞ்சம் அர்ஜென்ட் ஒர்க். நீங்கள் வந்தீங்கன்னா அதை சீக்கிரம் முடிச்சிடலாம். சார், உங்களுக்கு என்ன டெய்லியுமா சார் அர்ஜென்ட் ஒர்க் இருக்கும்? தினேஷ், இது உங்களோட பெர்ஃபார்மன்ஸ் லேடாகும் தினேஷ். வைங்க சார், என்னமோ பண்ணுங்க. இந்த மெசேஜ் தாங்க நான் பாஸ் பண்ண போகிற இந்த டேக்கு ஒரு பாசிட்டிவ் வைப். நார்மலாக ஒரு குட் மார்னிங் மெசேஜ் தான், இதில் என்ன பாசிட்டிவ் தானே யோசிக்கிறீங்க? இந்த குட் மார்னிங் மெசேஜை நம்ம ஏன் சொல்கிறோம்னு யோசிச்சா அன்றைக்கி அந்த டேவே ரொம்ப ஹாப்பியாக அப்ரோச் ஆகாமல் இருக்குன்னு தான் நம்ம சொல்கிறோம். அதை நமக்கு பிடிச்சவங்க சொல்லும்போது இன்னும் கொஞ்சம் பாசிட்டிவ் தானே. ஸோ இந்த குட் மார்னிங் மெசேஜ் இட்ஸ் நாட் எ வேர், இட்ஸ் எ ஹோப் டு ஃபேஸ் த டே. ஸோ உங்களுக்கு பிடிச்சவங்களுக்கும் சொல்லுங்கள், உங்களுக்கு பிடிச்சவங்க சொன்னாலும் அதை இக்னோர் பண்ணாதீங்க. நார்மல் கார்பரேட் ஆஃபீஸ் டார்கெட்டு அது இதுன்னு நார்மல் லைஃப் தாங்க. நான் ஒருத்தரையே பற்றி ஏன் சொல்லணும்? யாழினி எங்கள் அக்கா கூடெல்லாம் பிறக்கல, ஆனால் சின்ன வயசுலேருந்து பக்கத்து வீடு. ஸோ மோஸ்ட்லி அவங்க கூட தான் இருந்திருக்குன்னு சொன்னாங்க. சில ரிலேஷன்ஷிப்லாம் ஏன் இப்படி க்ளோஸ் ஆனோன்னு தெரியாமே அவ்வளோ க்ளோஸாக இருப்பாங்க. நாங்களும் அப்படி தான். ஏன் எப்படிலாம் தெரியல. கிட்டத்தட்ட ஒரு 300 கிலோமீட்டர் தூரத்தில் இருந்தாலும் அந்த டிஸ்டன்ஸே எங்களுக்கு பெருசாக தெரிஞ்சதே இல்லை. ஏதோ பக்கத்தில் இருக்க மாதிரியே இருக்கும். என்ன பிரச்சனை வந்தாலும் சரி, ஒரே ஒரு ஃபோன் கால் தான் எப்போவுமே என் ப்ராப்ளம்ஸ் ஆகும். அவங்க தான் எங்கள் அக்கா யாழினி. அக்கா அக்கா தெய்வமே. சொல்லு தம்பி, என்னாச்சு? என்ன பிரச்சனை? ஒன்றும் இல்லை, ஆஃபீஸில் ஒரு சின்ன பிரச்சனை. இன்னைக்கு ஆஃபீஸில் ஒரு டிசைன் ஒன்று ப்ரெசன்டேஷன் பண்ண வேண்டியதாக இருந்தது. அது என் ஜூனியர் போனட்ட கொடுத்து நீங்கள் சீக்கிரம் வந்துரு, அதை நம்ம ப்ரிப்பேர் பண்ணிட்டு ஈஸியாக கொண்டு சப்மிட் பண்ணலாம் சொல்லியிருந்தேன். இன்னைக்குன்னு பார்த்து அந்த பொண்ணு லேட்டு. அப்புறம் கடைசி டைம்ல அவசரமா ரெடி பண்ணி அரைக்குறைய கொண்டு சப்மிட் பண்ணணும். முடிச்சு நல்லா திட்டி விட்டேன் தெரியுமா. காலையில இருந்து செம்ம ப்ரெஷர். சரி, டிசைனோட ரிசல்ட் என்னாச்சு? அதெல்லாம் ஓகே ஆயிருச்சு. சரி, அந்த பொண்ணு லேட்டா கொண்டதுல உனக்கு என்ன அஃபெக்ட் ஆச்சு? எல்லாம் ஓகே தான், ஆனா ரிலாக்ஸா பண்ண வேண்டிய இடத்துல கடைசி டைம்ல ப்ரெஷரோட பண்ணணும், அவ்வளவுதான். நல்ல வேலை எதுவும் பெருசாகல. சரி, அந்த பொண்ணு கிட்ட போய் சாரி கேளு. எதுக்கு? அது முக்கியமானதுன்னு அந்த பொண்ணுக்கு தெரியும்ல. தெரிஞ்சும் லேட்டா கொண்டு வந்திருக்குன்னா கண்டிப்பா அது ரீசன் இருக்கும். என்ன ஏதுன்னு தெரியாம நீ வேற கத்திட்டு வந்துட்ட. தெரிஞ்சா பண்ண போறாங்க. போய் சாரி கேட்டு வந்துரு போ. இப்ப போய் சாரி கேட்டு மட்டும் என்ன ஆக போகுது? நீ சாரி கேட்டு வந்து எனக்கு கால் பண்ணு, சரியா? வைக்கிறேன். ஹலோ. கீர்த்தி, மார்னிங் கொஞ்சம் ப்ரெஷரா இருந்துட்டேன். நல்லா கோவத்தை திட்டேன். மனசுல வச்சுக்காத. சாரி. பரவாயில்ல, இருக்கட்டும். தெய்வமே. சொல்லு தம்பி. போய் சாரி கேட்டு வந்ததுக்கு அப்புறம் தான் மனசு கொஞ்சம் நிம்மதியாயிடுச்சு. ஆமா, ஏன் சாரி கேட்க சொன்னீங்க? எப்பவுமே நம்ம ஒரு சைடு மட்டும் தான் யோசிப்போம். நமக்கு ஆப்போசிட்ல இருக்கிறவங்க சைடு நம்ம யோசிக்கிறதே இல்ல. என்ன ஏதுன்னு தெரியாம நீ வேற கத்திட்டு வந்துட்டியா? அப்போ மைண்ட் அப்செட் ஆயிடுச்சு. இப்ப போய் நீ சாரி கேட்டு வந்துட்ட, அவ்வளவுதான் சால்வ் ஆயிடுச்சு. எப்பயுமே ரெண்டு சைடு யோசிக்கணும் தம்பி, சரியா? போய் வேலையை பாரு போ. ஓகே. எல்லா ரிலேஷனுக்குள்ளேயும் ஒரு பிரேக் வரும். அது ஒரு சிலருக்கு அவங்களோட நெருக்கத்தை அதிகப்படுத்தும், ஒரு சிலருக்கு அந்த விரிசலை அதிகப்படுத்தும். எங்களுக்குள்ளேயே வந்துச்சு அந்த பிரேக். ஹே தினேஷ், உட்கார்ப்பா. கேக் கொடுங்க. கங்க்ராட்ஸ். போய் சார், இன்னிலிருந்து உங்களை நம்ம டீம் லீடர் ஆக்கியிருக்கோம். தேங்க்யூ சார். உங்கள்கிட்ட நிறையா எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம். ஸோ டூ வெல். ஓகே சார். ஸோ இனிமேல் டைமிங் பார்க்காம ஒர்க் பண்ணுங்கள். மறந்துடாதீங்க, நிறைய எதிர்பார்க்குறோம். ஓகே சார். அக்கா, ஃப்ரீ ஆகிட்டு கொஞ்சம் கால் பண்ணுக்கா. வந்துட்டு ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும். தேங்க்யூப்பா. தேங்க்யூ தான்.
is speaking to someone else. You can wait or call again later. आपने जिस व्यक्ति को உலகம் எந்தன் உலகம் எங்கும் இவளே வந்திடுவாள். தம்பி சாரிடா, இப்பதான்டா மெசேஜ் பார்த்தேன். கங்க்ராட்ஸ்டா. இந்த விஷயத்தை நான் உன்கிட்ட தான் முதல்ல சொல்லணும்னு நினைச்சேன். ஆனா இப்போ நீ இதை கடைசியாக தெரிஞ்சுக்கிறேன். என்னடா பண்றது, ஒர்க்குடா. கோச்சுக்காத என்ன. பரவாயில்ல, என்ன பண்ற? சும்மா தான்டா இருக்கேன். இரு ஆபீஸ் கால் வருது, ஒரே நிமிஷம் கூப்பிடுறேன். விட்டு போய்க்க மனச வெட்டி வீசிட்ட உசுர விட்டு போய்க்க மனச வெட்டி வீசிட்ட நீ தந்த காயமும் நீ தந்த கோபமும் என்னோடு இருக்கிறதே. ப்ரோ இந்த ஃபைல் என்னன்னு தெரியல, ஓப்பன் ஆக மாட்டேது பாருங்க. 2 நிமிஷமா வரேன். ஏன் என்னாச்சு, கொஞ்ச நாளா ஒரு மாதிரியாவே இருக்கீங்க? ஒன்றும் இல்லைப்பா. ஓகே, உங்களுக்கு சொல்லணும்னு தோன்றப்ப சொல்லுங்க. இருக்கு. சும்மா என் அக்கா யாழ். பார்க்க உங்களோட சின்ன பொண்ணு மாதிரி இருக்காங்க, அக்கான்னு சொல்றீங்க. உங்க வீட்டில் உங்களை மட்டும் தான் வளர்த்தாங்களா? என் கூட பிறந்தவங்கள என் பக்கத்து வீட்டு பொண்ணு, ரொம்ப வருஷமா தெரியும், நல்ல பழக்கம். அவங்க வீட்டில் எல்லாமே ஷார்ட்டாக தான் இருப்பாங்க. அப்படியா? இதனால இப்போ என்ன ப்ராப்ளம்? ப்ரியாரிட்டி, அதுதான் இங்கே ப்ராப்ளமே. எனக்கு கொடுக்குற முக்கியத்துவம் மற்றவங்களுக்கு மாறும்போது எனக்கு பிடிச்சவங்க ரொம்ப தூரம் போகிற மாதிரி இருக்கும். எங்கே விட்டுட்டு போயிடணும்னு பயமா இருக்கு. இந்த கேப் எதனால வந்துச்சு தெரியலப்பா. இதுல ஃபீல் பண்றதுக்கு ஒண்ணுமே இல்லையே. ஒண்ணுமே இல்லையா? நாம தான் அவங்களுக்கு ஃபர்ஸ்ட் ப்ரியாரிட்டியா இருந்துட்டு இருப்போம். இப்போ வந்துட்டு நீ இல்லை, நீ பின்னாடி போ, உனக்கு முன்னாடி பெரிய லைனே இருக்கு அப்படின்னு சொன்னா நமக்கு எப்படி இருக்கும்? எனக்கு ஏதாவது உன்கிட்ட சொல்லணும்னு தோணுச்சுன்னா ஃபோன் பண்ணால் ஃபோன் எடுக்கிறதில்ல, மெசேஜ் பண்ணால் ரிப்ளை பண்ணுறதில்ல, பார்க்க கூட மாட்டாங்க. நான் யார்கிட்ட தான் போய் சொல்றது? ஒரே ஒரு நாள் மெசேஜ் பண்ணல, ஃபோன் பண்ணல அப்படின்னா என்னை திட்டுறதும் அவங்க தான். ஆனால் இப்போ நான் மெசேஜ் பண்ணாதான் நான் அது இருக்குன்றதே அவங்களுக்கு ஞாபகம் வருது. இப்படிலாம் இருந்தா எனக்குள்ள பெயின் எப்படி இருக்கும்? இது அவங்க கிட்ட போய் சொல்லலாம்ல. அவங்க கேட்பாங்கன்னு கூட தெரியல. சரி, நேர்ல போய் பாருங்க. இங்க நேர்ல பார்க்கறதுக்காக தான் சில விரிசலே வருது. போய் நேர்ல பாருங்க. ஏய், என்னடா தம்பி சொல்லாம கொள்ளாம வந்து நிக்கிற? நான் நேத்தே மெசேஜ் போட்டேன், நீ தான் பார்க்கல. சாரிடா, ஒர்க் இருந்துச்சுடா. அம்மா வரணுன்னு எங்க? அவங்க மார்க்கெட் போயிருக்காங்க. ஆமா, எதுக்கு இத்தனை? ஏன் ஒண்ணு வாங்கிட்டு வந்தா பத்தாதா? ஒர்க் இருந்துச்சு, ஓகே. இப்பயாச்சும் பேசலாமா? சரி சொல்லு. ஒரு நிமிஷம். சொல்லு. அது இந்தா, இது சாப்பிட்டு ஃபர்ஸ்ட். சொல்லுடா. அது வந்து ஏனோ வழிகள் மறையேனோ அழுதிட தோணல நானோ சுதறிய கண்ணாடி போ தனிமரம் மாறடி போ எனக்கு இனி யாரடி போ எவளும் வேணாடி உசுர விட்டு போயிட்ட
மனச வெட்டி வீசிட்ட நீ தந்த ஹலோ, எங்கடா போன? ஆளை காணோம். நான் கிளம்பிட்டேன். கிளம்பிட்டியா? அப்புறம் எதுக்கு வந்த, எதுக்கு போற? நான் எதுக்கு வந்தேன்னு கூட உனக்கு தெரியல. நீ என்கிட்ட பேசி எவ்வளவு நாள் ஆச்சுன்னு தெரியுமா? நான் எதுக்கு அவ்வளவு தூரத்துல இங்க வரணும்? உன்னை பாக்குறதுக்கு உன்கிட்ட பேசத்தாங்க வரேன். நான் ஒன்னும் சும்மா வந்து உட்காந்து போறதுக்கு நான் எதுக்கு வரணும்? இல்லடா தம்பி, ஒர்க் பிஸி. அதான். யாருமே 24 மணி நேரம் பிஸி இல்லைங்கக்கா. நான் வந்திருக்கேன்னு தெரியும்ல. நான் மிஞ்சி போனா ஒரு 30 நிமிஷம் பேசுவேனா? அதுக்கு கூட உன்னால டைம் ஒதுக்க முடியல. எல்லாருக்கிட்டையும் டைம் இருக்குங்கக்கா. ஆனா அந்த டைமை நம்ம யார்கிட்ட கொடுக்குறோங்கிறத அவங்க தானே டிசைட் பண்றாங்க. உன் லிஸ்ட்ல நான் இல்லையோ நம்ம. ஓ சார், அந்த அளவு பேச ஆரம்பிச்சிட்டீங்களா? அப்ப நானும் ஒண்ணு சொல்றேன், நல்லா கேட்டுக்கோ. இன்னும் 10 நிமிஷத்துல நீங்க வர, சரியா? வரலனாலாம் இல்ல, நீ வர வா, நான் நேர்ல பேசிக்கிறேன். அக்கா, வாங்க சார், உட்காருங்க. சொல்லுங்க, என்ன பேசணும்? என்னக்கா சொல்றது? நான் எல்லாமே சொல்லிட்டேன். தெரியலக்கா, ரொம்ப எம்டியா இருக்கு உன் கூட பேசாம மெசேஜ் பண்ணாம இருக்கனால. சரி தம்பி, உனக்கு உங்க அக்கா கிட்ட பேசாம இருக்கிறது வருத்தமா இருக்கு, ஓகே. அதே மாதிரி எனக்கு என் தம்பி கிட்ட பேசுறது வருத்தமா இருக்கும். நானும் மிஸ் பண்ணுவேன்ல. அது ஏன் உனக்கு தோணல? தோணாது. அது எப்படி தோணும்? இங்க என்ன தெரியுமா ப்ராப்ளம்? ஒரு விஷயத்த ஒரு சைடு மட்டும் தான் யோசிக்கிறோம். அது என்ன பண்றது? ஒன்றும் பண்ண முடியாது. இப்போ எனக்கு ஒரு ப்ராப்ளம் இருக்கு, அதை உன்கிட்ட சொன்னா நீ அக்செப்ட் பண்ணிப்ப. அவங்க கிட்ட போய் நான் எக்ஸ்பிளைன் பண்ண முடியுமா? நீயே சொல்லு. அதுக்கு நீ எவ்வளோக்கா? புரியுது தம்பி. சரி, ஓகே, சாரி. உன்கிட்ட நான் முன்னாடியே பேசியிருக்கணும். சாரிலாம் ஒன்றும் வேணாக்கா, நான் புரிஞ்சுக்கிட்டேன். என்னத்த புரிஞ்சுக்கிட்டியோ? சரி சொல்லு. செம்பருத்தி பூவ போல ஸ்நேகமான வாய்மொழி செல்லம் கொஞ்சம் கோடை கூட ஆகிடாது மார்கழி பால் நிலா உன் கையிலே சொரா. எல்லா உறவும் எப்போ தெரியுமா அழகாகும்? அதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கும்போதும் அவங்க புரிஞ்சுக்கும் போது மட்டும்தான். ரொம்பலாம் பண்ண வேண்டாம். பேசும்போது காது கொடுத்து கேளுங்க. மெசேஜ் பண்ணால் ஜஸ்ட் ரிப்ளை பண்ணுங்க. அதில் ஒன்றும் பெருசாக டைம் ஆக போகிறதில்ல.